ஹாய், நான் கிருபாகரன் ராஜேந்திரன். வெல்கம் டு another வீடியோ வித் Groww. ஸோ இன்றைக்கி ஸ்பெசிஃபிக்காக நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஆப்ஷன் ட்ரேடர்ஸ் நிறைய பேர் இப்போ இருக்காங்க. நிறைய பேர் ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறாங்க. பட் அவங்களுக்கு ஒரு கரெக்டான மெத்தடாலஜி இல்லை. எக்ஸாக்ட்லி மார்க்கெட் சடனாக எங்கே போகும், எங்கே இறங்கும் அப்படின்றது ஒரு ஐடியாவே இல்லாததுனால ஒரு ஸ்பெசிஃபிக் ப்ராசஸ் இருக்குது இதில். ஸோ ஒரு ஸ்பெசிஃபிக்கான எக்ஸ்பைரி அன்னைக்கு ஆப்ஷன் எந்த இடத்துல எக்ஸ்பைரி ஆகும், எந்த லெவலில் எக்ஸ்பைரி ஆகும் அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்பெசிஃபிக் டேர்ம் இருக்குது, விச் யூ கால் இட் அஸ் மேக்ஸ் பெயின் தியரி. ஸோ இந்த மேக்ஸ் பெயின் தியரியை வந்து 2004லேருந்தே நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ், நிறைய லார்ஜ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ட்ரேடிங் டெசிஷன்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ மேக்ஸ் பெயின் தியரினா என்ன, அதை யூஸ் பண்ணி எப்படி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி ஒரு இன்ட்ராடேக்கும் பொசிஷனலுக்கும் பண்ணலாம், அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆப்ஷன் செல்லிங் இல்லை ஆப்ஷன் பையிங் எது வேணாலும் இருக்கலாம். F&O பொறுத்த வரைக்கும் இட்ஸ் a zero sum கேம். அப்படின்னா ஒரு ஆப்ஷன் பையர் இருக்காங்க, ஒரு ஆப்ஷன் செல்லர் இருக்காங்கன்னா ரெண்டு பேருமே ப்ராஃபிட் எடுக்க முடியாது ஒரு ட்ரேடில். ஒரு ட்ரேடு ஒன்று நடக்குதுன்னா அதில் எதர் ஆப்ஷன் பையர் கரெக்டாக இருப்பாங்க, இல்லை ஆப்ஷன் செல்லர் தான் கரெக்டாக இருப்பாங்க. ஸோ அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் F&O வந்து ஆல்வேஸ் ஒரு ஜீரோ சம் கேம். எல்லாருமே ஆப்ஷன் பையர் அண்ட் ஆப்ஷன் செல்லர் எல்லாருமே ஒரு டைமில் ப்ராஃபிட் எடுக்கலாம், ஒரு டைமில் லாஸ் எடுக்கலாம். பட் ஒரு ட்ரேட், அந்த ஒரு ட்ரேடில் எதர் ஒரு ஆப்ஷன் செல்லர் தான் ப்ராஃபிட்டபிளாக இருப்பார், இல்லைனா ஆப்ஷன் பையர் தான் ப்ராஃபிட்டபிளாக இருப்பார். ஸோ அப்படி வரும்போது ஸ்பெசிஃபிக்லி எக்ஸ்பைரி டே பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுதுன்னா 90% ஆஃப் த ஆப்ஷன்ஸ், OTM ஆப்ஷன்ஸ் வில் எக்ஸ்பயர் ஒர்த்லெஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சப்போஸ் கரண்ட்டாக வந்து 20,000 நிஃப்டி இருக்குன்னா, இன்றைக்கி தான் எக்ஸ்பைரி டேனா 20,000 நிஃப்டி இருக்குது. 20,000க்கு மேலே இருக்க கால் ஆப்ஷன்ஸ்லாம் OTM ஆப்ஷன் சொல்லுவாங்க. லைக் 20,100, 200, 300, 400. ஸோ ஸ்பாட்டுக்கு மேலே இருக்கிறதுலாம் OTM ஆப்ஷன்ஸ் ஃபார் கால். ஸ்பாட்டுக்கு கீழே இருக்கிறது லைக் 19,900, 19,500 இதெல்லாம் OTM புட் ஆப்ஷன்ஸ். ஸோ 90% ஆஃப் த டைம் இந்த OTM ஆப்ஷன்ஸ்லாம் எக்ஸ்பயர் ஒர்த்லெஸ், இட் வில் கோ டு ஜீரோ அப்படின்றது தான் ஸ்டார்ட் சொல்லுது. ஸோ மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன் செல்லர்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறது இந்த OTM ஆப்ஷன்ஸை ஷார்ட் பண்ணிட்டு தே வாண்ட் டு மேக் மணி. அப்படி தான் மோஸ்ட் ஆஃப் த ஆப்ஷன் செல்லர்ஸ் பண்ணுவாங்க. ஸ்பெசிஃபிக்லி எக்ஸ்பைரி டேஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கிறதுனால மோஸ்ட்லி இந்த OTM ஆப்ஷன்ஸை ஷார்ட் பண்ணிட்டு சின்ன சின்ன ப்ராஃபிட்டாக எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஆப்ஷன் பையர்ஸ் பார்த்தீங்கன்னா அதே OTM ஆப்ஷன்ஸை சம்டைம்ஸ் வாங்குவாங்க. ஏன்னா அவங்க ரீசன்சி பயாஸ் இருக்கும். லாஸ்ட் ஒரு எக்ஸ்பைரி பார்த்துருப்பாங்க, ஓகே 5 ரூபா ஆப்ஷன் 50 ரூபா போயிருக்கும், 100 ரூபா போயிருக்கும். ஸோ அதனால் அவங்க என்ன நினைப்பாங்க, ஓகே எப்போவுமே இந்த 5 ரூபா ஆப்ஷன்ஸ் வாங்கினா நம்ம ரிஸ்க் கம்மி, பட் ஆனால் ரிட்டர்ன்ஸ் வந்தால் பெரிய லெவலுக்கு வரும். அதனால் இந்த ஆப்ஷன் பையர்ஸ் எப்போவுமே இந்த சின்ன சின்ன பென்னி ஆப்ஷன்ஸை வாங்கிட்டு இருப்பாங்க. பட் அவங்களுக்கு தெரியாது ப்ராபபிலிட்டி வைஸ் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லருக்கு தான் அது ஃபேவரபிள். ஸ்டாட்டிஸ்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லருக்கு தான் இந்த OTM ஆப்ஷன்ஸ் எக்ஸ்பயர் ஆகுது ஃபேவரபிள். பட் ஆப்ஷன் பையர்ஸ் நான் தப்பாக நினச்சி என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி ஒரு 5 ரூபீஸ் 10 ரூபீஸ் ஆப்ஷன்ஸ்லாம் பை பண்ணிவிட்டு அது மேலே போகும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. பட் போகும், ஒன்ஸ் இன் அ வைல் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பெரிய வைல்டு மூமெண்ட் இருக்கும்போது போகும். பட் அது எப்போவுமே எக்ஸ்பைரி ஆஃப்டர் எக்ஸ்பைரி அது நடக்காது. ஸோ நீங்கள் இந்த 0 அந்த மாதிரி நீங்கள் ப்ராபபிலிட்டி அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் வச்சு நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, ஒரு 5 ரூபா ஆப்ஷன் 50 ரூபா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினச்சி எவ்ரி எக்ஸ்பைரி அன்னைக்கு இந்த மாதிரி OTM ஆப்ஷன்ஸில் நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தால் ட்ரேட் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் 90% ஆஃப் த டைம் இந்த OTM ஆப்ஷன்ஸ் ஒர்த்லெஸ் எக்ஸ்பைரி ஆகிறதுனால ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் மேக்ஸிமம் மணி மேக் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது எந்த லெவல் வச்சு எப்படி இந்த மேக்ஸ் பெயின் தியரி ஒன்று கேல்குலேட் பண்ணுறாங்கன்னா, எல்லாருமே இந்த ஆப்ஷன் ஸ்ட்ரைக்ஸை ஷார்ட் பண்ணுவாங்க. OTM ஆப்ஷன்ஸ், புட் ஆப்ஷன், கால் ஆப்ஷன் ஷார்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஷார்ட் பண்ணிட்டு பார்க்கும்போது அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம், அட் ஒரு பர்டிகுலர் லெவல் இந்த ஒரு ஜோன் இருக்கும். அந்த ஜோனுக்குள்ளே மார்க்கெட் இன்கேஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா இந்த ஆப்ஷன் செல்லர்ஸ் எல்லாமே தே வில் மேக் மணி. பட் இந்த ஆப்ஷன் பையர்ஸ் எல்லாருமே தே வில் லூஸ் மணி. ஸோ எப்போவுமே ஒரு பர்டிகுலர் ஸ்ட்ரைக் அந்த லெவலில் இன்கேஸ் மார்க்கெட் எக்ஸ்பைரி ஆயிடுச்சுன்னா இட் கிரியேட்ஸ் வெரி லீஸ்ட் பெயின். ஏன்னா பெருசாக லாஸ் இருக்காது ஆப்ஷன் செல்லர்ஸ்க்கு, ஏன்னா அந்த ரேஞ்ச்குள்ளேயே முடிஞ்சிடும். ஸோ இட் கிரியேட்ஸ் லீஸ்ட் பெயின் டு ஆப்ஷன் செல்லர்ஸ். பட் ஆனால் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு இட் கிரியேட்ஸ் மேக்ஸிமம் பெயின். ஸோ அதனால தான் இந்த மேக்ஸ் பெயின் தியரின்றதே ஒன்று வர ஆரம்பிச்சது. ஸோ பேசிக்கலாக ஒரு லெவல் இருக்கும் எப்போவுமே எக்ஸ்பைரி டேஸ்க்கு. எவ்ரி இன்ஸ்ட்ருமெண்ட்டுக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி எல்லாத்துக்குமே ஒரு பர்டிகுலர் லெவல் இருக்கும். அந்த மேக்ஸ் பெயின் தியரி, இந்த மேக்ஸ் பெயின் லெவல்ஸ்ன்றது ஆட்டோமேட்டிக்காக பேஸ்ட் ஆன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் கேல்குலேட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஓகே இந்த லெவல் தான் மேக்ஸ் பெயின்ன்றது. ஸோ அந்த லெவலில் தான் மோஸ்ட்லி எக்ஸ்பைரி டே அன்றைக்கி எக்ஸ்பைரி ஆகும் அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க சார்ட் தான் மேக்ஸ் பெயின் சார்ட். ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஃப்ரீயாகவே நிறைய வெப்சைட்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஸோ அப்படி ஒரு ஃப்ரீ டூல் தான் இப்போ நான் எடுத்து ப்ளாட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் கலர்ஸ்லாம் இருக்கலாம், இதெல்லாம் OTM கால் ஆப்ஷன்ஸ். OTM கால் ஆப்ஷன்ஸோட ஓவரால் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட். அதே மாதிரி இந்த சைடில் பார்த்தீங்கன்னா OTM புட் ஆப்ஷன்ஸ்.
ஸோ அந்த ஓடிஎம் புட் ஆப்ஷன்ஸோட பேஸ்ட் ஆன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஒரு மேக்ஸ் பெயின் லெவல்ஸ் கால்குலேட் ஆயிருக்கு. ஸோ இதில் என்ன இடத்துல லீஸ்ட்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் மிடில் இருக்கிறதுலாம் லீஸ்ட்டாக இருக்குது. ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மேக்ஸ் பெயின் ஃபார் ஃபின் நிஃப்டி, ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இன்ஸ்ட்ருமெண்ட் ஃபின் நிஃப்டி. ஸோ ஃபின் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் பெயின் வந்து 20,050 லெவல்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா பீயிங் ஆன் எக்ஸ்பைரி டே. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க எக்ஸாம்பிள் வந்து இன்னைக்கு ஃபின் நிஃப்டி ஒரு எக்ஸ்பைரி டே. ஸோ ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி இன்னைக்கு வந்து மோஸ்ட் லைக்லி பார்த்தீங்கன்னா 20,050 லெவலில் முடியறதுக்கு மேக்ஸிமம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ மேக்ஸ் பெயின் தியரி வந்து நம்ம ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்லாம் வச்சு இந்த கால்குலேஷன் காம்ப்ளெக்சிட்டியெல்லாம் விட்டுருவோம். ஏன்னா அது நம்ம வந்து ஒரு தியரி தான். ஸோ அந்த தியரி நம்ம தெரிஞ்சுக்கிட்டு ஒன்றும் பண்ண போகிறதில்ல. பட் அதுக்கான கான்செப்ட் நம்ம புரிஞ்சுப்போம். ஸோ அதுக்கான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா கரண்டாக ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி டே அன்னைக்கு இந்த லெவலில் இருக்குது. இப்போ ஃபின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அஸ் ஆஃப் நவ் இந்த வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா 20,030 லெவலில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் ஃபின் நிஃப்டியோட மேக்ஸ் பெயின் பார்த்தீங்கன்னா 20,050. ஸோ ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் 20 பாயிண்ட்ஸில் தான் இருக்குது. ஸோ இது என்ன டிட்டர்மைன் பண்ணுதுன்னா பெரிய ட்ரெண்டிங் மூவ் இப்போதைக்கு பாசிபிலிட்டி இல்லை. ஸோ மோஸ்ட்லி பை எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டி க்ளோஸ் பண்ணும்போது இந்த வேல்யூஸில் தான் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுதான் இதை டிஃபைன் பண்ணுது. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம எப்படி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக மேக்ஸ் பெயின்றது வந்து என்னென்னா நம்ம ஒரு இண்டிகேட்டர் அது இதுன்னு நான் நிறைய யூஸ் பண்ணி எந்த இடத்துல இன்றைக்கி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சதுன்னா நம்ம ஒரு ஆப்ஷன் பையிங்கோ இல்லை ஆப்ஷன் செல்லிங்கோ கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா. ஸோ அதுக்கான ஒரு ப்ரெடிக்டிவ் டூல் தான் இது. ஸோ இது 100% ஒர்க் ஆகுமான்னு கேட்டால் சொல்ல முடியாது. கண்டிப்பாக 100% ஒர்க் ஆகும்ட்டு. பட் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இதுதான் மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி இருக்குது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா இதை பேஸ் பண்ணி தான் எல்லாருமே ஒரு ட்ரேடிங் டெசிஷன்ஸ் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் இல்லை லார்ஜ் ஃபண்ட் ஹவுசஸ்லாம் எடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது 20,050 ஃபின் நிஃப்டி இன்னைக்கு முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரியும் போது நம்ம என்ன பண்ணலாம்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி டிவைஸ் பண்ணிக்கலாம், கிரியேட் பண்ணிக்கலாம் இன்ட்ராடேக்கும் பொசிஷனலுக்கும். ஸோ அது என்ன ஸ்ட்ராட்டஜின்றதை நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம மெயினாக நோட் பண்ண வேண்டியது என்னன்னா மேக்ஸ் பெயின்ன்றது வந்து ஒரு ஸ்டாட்டிக் கிடையாது. அதுதான் லெவல், அதை தாண்டி லெவல் மாறவே மாறாது அப்படின்னு கிடையாது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸ் பெயினோட ட்ரெண்ட் சார்ட், ஹிஸ்டாரிக்கல் சார்ட். ஸோ மேக்ஸ் பெயின் வந்து பேஸ்ட் ஆன் மார்க்கெட் மூவ்மெண்ட்ஸ், பேஸ்ட் ஆன் ஆப்ஷன் டேட்டா மாறிக்கிட்டே இருக்கும். பட் எவ்ரி சிங்கிள் மினிட் மாறாது, கொஞ்சம் கான்ஸ்டண்ட்டாக மாறி இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இந்த சைட்லேயே தெரியுது. ஸோ இனிஷியலாக ஜூலை 12, 13, 14 அந்த டைம்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ் பெயின் வந்து 20,000, 20,500 அப்படிலாம் இருந்தது. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஃபுல்லாக 17,900, 17,800 அப்படின்னு இருந்தது. அண்ட் ஆல்மோஸ்ட் நியர் டு எக்ஸ்பைரி பார்த்தீங்கன்னா 20,000, 20,050 அப்படின்னு வரும். ஸோ எப்போவுமே நம்மளோட ஓவரால் மேக்ஸ் பெயின் பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த ஓவரால் ட்ரெண்ட் ஆஃப் த மார்க்கெட் கொஞ்சம் மாறிக்கிட்டு இருக்கும். பட் இட் இஸ் அட்வைசபிள் சே சப்போஸ் எண்ட் ஆஃப் த மந்த் தான் எக்ஸ்பைரி இருக்குது, நீங்கள் மந்த்லி எக்ஸ்பைரி ட்ரேட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வீக் ஆஃப் த மந்த்லேயே நீங்கள் ட்ரேட் எடுக்கிறது அட்வைசபிள் கிடையாது. ஏன்னா ஆப்வியஸ்லி அந்த அடுத்த 30 டேஸில் மார்க்கெட் மூவ்மெண்ட் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி மேக்ஸ் பெயினும் மாறும். பெஸ்ட் சஜஷன் என்னன்னா நீங்கள் வீக்லி ஆப்ஷன்ஸில் இதை வச்சு ட்ரேட் பண்ணலாம். ஸோ அது எப்படின்றது இப்போ பார்ப்போம். ஸோ இது ஒரு சிம்பிளான எக்ஸாம்பிள். நீங்கள் ஃபார் அன் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபின் நிஃப்டியோட மேக்ஸ் பெயின் வந்து 20,050 இருக்குது இல்லையா. ஸோ இப்போ கரண்ட்டாக ஸ்பாட் வந்து சே சப்போஸ் 19,950 இருக்குன்னு வச்சுப்போமே. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா மேக்ஸ் பெயின் இங்கே இருக்குது அண்ட் எல்டிபி இங்கே இருக்குது அப்படின்னா பை எண்ட் ஆஃப் த டேக்குள்ள ஆஸ் பர் மேக்ஸ் பெயின் தியரி இங்கே தான் ஃபின் நிஃப்டி எக்ஸ்பயர் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் ஃபின் நிஃப்டி இப்போ இங்கே இருக்குது அப்படின்னா மேக்ஸிமம் மூவ்மெண்ட், மேக்ஸிமம் ப்ராபபிலிட்டி மூவ்மெண்ட் வந்து அந்த அப் சைடில் தான் இருக்கும். ஃபர்தராக கீழே போகிறத விட இப்போ ஒன்றாலும் ரிவர்ஸ் ஆகலாம்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஒரு பை ட்ரேட் எடுத்திருந்தீங்கன்னா ஸோ 100 பாயிண்ட் மூவ்மெண்ட், அப்வர்ட் மூவ்மெண்ட்டை நீங்கள் கேப்சர் பண்ணலாம். இது 100% நடக்குமான்னு சொன்னால் சொல்ல முடியாது. பட் கண்டிப்பாக ஹையர் ப்ராபபிலிட்டி, நிறைய சான்ஸ் இருக்குது மார்க்கெட் மேலே போகிறதுக்கு. ஸோ எப்போவுமே மேக்ஸ் பெயின் எங்கே இருக்குன்னு பாருங்கள், எல்டிபி எங்கே இருக்குன்னு பாருங்கள். எல்டிபி மேக்ஸ் பெயினை விட கீழே இருந்ததுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி மேக்ஸ் பெயின் இங்கே இருக்குது, எல்டிபி மேலே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் எல்டிபி வந்து 20,150 இருக்குது அப்படின்னு வச்சுப்போமே. ஸோ அப்படி இருந்ததுன்னா ஸோ 20,150 கரண்ட் ப்ரைஸ் இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன ஆகும், 100 பாயிண்ட்ஸ் கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா மேக்ஸ் பெயின் இங்கே தான் இருக்குது, 20,050 தான் இருக்குது. பட் ஸ்பாட் பார்த்தீங்கன்னா மூவ் ஆகி 20,150 போயிடுச்சு. ஸோ கண்டிப்பாக திருப்பி ஒரு மூவ்மெண்ட் ரிவர்சல் இருக்கும். ஸோ அங்கேருந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்போவுமே பேஸ்ட் ஆன் மேக்ஸ் பெயின் நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையரோ இல்லை ஆப்ஷன் செல்லரோ இருந்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா கரண்ட்டாக பேங்க் நிஃப்டி ஃபின் நிஃப்டி ஸ்பாட் வந்து 19,950 இருக்குது அப்படின்னா 100 பாயிண்ட் எக்ஸ்பெக்டட் மூவ் இல்லையா. ஸோ நீங்கள் எதர் ஒரு அட் த மணி கால் ஆப்ஷனை பை பண்ணலாம், இல்லை அட் த மணி புட் ஆப்ஷனை செல் பண்ணலாம் ஆப்ஷன் செல்லராக. அப்படி இல்லை நீங்கள் இந்த டோட்டலாகவே வந்து மார்க்கெட் இப்போ ஆப்போசிட்டில் இருக்குது, 20,150 மேலே போயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணலாம்னா யூ கேன் பை அ புட் ஆப்ஷன். ஏன்னா மார்க்கெட் கீழே தான் போக போகுது. அதர்வைஸ் யூ கேன் செல் அ கால் ஆப்ஷன். ஸோ பேஸ்ட் ஆன் மேக்ஸ் பெயின் அண்ட் based on LTP intraday டைமில் ஸ்பெசிஃபிக்லி on expiry day அன்னைக்கு நீங்கள் இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஸோ ஆல் யூ ஹேவ் டு டூ இஸ் expiry day அன்னைக்கு நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது செக் பண்ணுங்கள் LTP எங்கெங்கெல்லாம் இருக்குது, எப்போ இருக்குது, எந்த இடத்துல எவ்வளோ டீவியேட் ஆகிருக்கு மேக்ஸ் பெயினை விட.
ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ மேக்ஸ் பெயினை விட தள்ளி இருக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ ஹையர் ப்ராபபிலிட்டி இருக்குது டுவர்ட்ஸ் மேக்ஸ் பெயினுக்கு அட்ராக்ட் லெவல் ஆகிற அளவுக்கு. ஸோ அதனால் நீங்கள் எக்ஸ்பைரி டே நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்கன்னா செக் த ஸ்பாட் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள், மேக்ஸ் பெயின் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள், அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ட்ரேடிங் டெசிஷன்ஸை நீங்கள் டெப்ளாய் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ இதே மேக்ஸ் பெயின் தியரி வச்சு எப்படி ஒரு பொசிஷனல் ட்ரேடிங் பண்ணலாம் அப்படின்றதுக்கான எக்ஸாம்பிள் தான் இது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்போஸ் அப்படியே இன்னொரு அசம்ப்ஷன் எடுத்துப்போம். வெனஸ்டே அன்னைக்கு நீங்கள் லாகின் பண்ணுறீங்க, வெனஸ்டே அன்னைக்கு நீங்கள் பார்க்குறீங்க ஃபின்னிஃப்டியோட மேக்ஸ் பெயின் வந்து 20,050 அப்படின்னு காமிக்குது. ஸோ இப்போது நெக்ஸ்ட் டியூஸ்டே தான், வெனஸ்டேலேருந்து நெக்ஸ்ட் டியூஸ்டே தான் ஃபின்னிஃப்டியோட எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இப்போ எப்படி ட்ரேட் எடுக்கலாம்னா ஃபின்னிஃப்டியோட மேக்ஸ் பெயின் 20,050. ஸோ அந்த ரேஞ்சில் தான் மோஸ்ட்லி ஆப்ஷன் எக்ஸ்பைரி ஆக போதுன்னு தெரியும். ஸோ நம்ம அடுத்த மணியாக ஒரு காலையோ இல்லை புட்டியோ ஷார்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கொஞ்சம் வைடராக ஷார்ட் பண்ணிக்கலாம். ஸோ தட் ஒரு பஃபர் இருக்கும், அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து நமக்கு லாஸ்க்கான ப்ராபபிலிட்டி இருக்காது. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னா நான் ஒரு 150 பாயிண்ட்ஸ் அவே ஃப்ரம் தட் மேக்ஸ் பெயின் அதை நான் ஷார்ட் பண்ணுறேன். ஸோ 150 பாயிண்ட்ஸ் அவே நம்ம என்ன ஆகுது 20,200 கால் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணிவிட்டு 20,300 கால் ஆப்ஷனை பை பண்ணுறேன். ஸோ நான் இதை ஷார்ட் பண்ணுறேன் அண்ட் அதை ஹெட்ஜ் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் ஆப்ஷனை பை பண்ணுறேன். ஐ மீன் நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக்கை பை பண்ணுறேன். அதே தான் புட் ஆப்ஷனுக்கும். ஸோ புட் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு 150 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்கிற ஸ்ட்ரைக்கை ஷார்ட் பண்ணுறேன், அதுக்கு கீழே இருக்கிறத பை பண்ணுறேன். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு டோட்டலாகவே கம்ப்ளீட் அந்த ரேஞ்சை நம்ம கேப்சர் பண்ணுற மாதிரி ஆகிடுது. ஸோ அஸ் லாங் அஸ் மேக்ஸ் பெயின் இந்த லெவலில் எக்ஸ்பைரி ஆகிடுச்சுன்னா நம்ம ஷார்ட் பண்ணது எல்லாமே ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சிடும். ஸோ இன்கேஸ் இப்போது நான் முன்னாடியே சொன்ன மாதிரி மேக்ஸ் பெயின் வந்து ஸ்டாட்டிக் லெவல் கிடையாது, அது மூவ்மெண்ட் இருக்க தான் செய்யும். இன்கேஸ் நம்ம ஃபின்னிஃப்டி மேலே போகலாம், கீழே போகலாம். ஸோ அந்த மாதிரி மூவ் ஆச்சுன்னா இந்த ஹோல் அயன் கான்ட்ரை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சப்போஸ் ஃபின்னிஃப்டி வந்து மூவ்மெண்ட் ஆகிடுச்சு, கொஞ்சம் மேலே போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா என்ன ஆகணும், ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபின்னிஃப்டியோட மேக்ஸ் பெயின் லெவல் வந்து மூவ் ஆகிடும். ஸோ ஃப்ரம் 20,050 லெவல்லேருந்து நியூ மேக்ஸ் பெயின் வந்து 20,150 ஆகிடுச்சு அப்படின்னு என்ன அர்த்தம்னா ஆப்வியஸ்லி மார்க்கெட் மேலே இன்னும் ஃபர்தராக மேலே போயிருக்குன்னு அர்த்தம். ஸோ அப்போ என்ன ஆயிருக்கும், நம்ம ஷார்ட் பண்ண இந்த புட் ஆப்ஷன் வந்து டிகே ஆயிருக்கும். ஸோ ப்ராஃபிட்டபுளாக முடிஞ்சிருக்கும். ஸோ இந்த ரெண்டு பொசிஷன், ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த புட் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிவிடும். இந்த ஷார்ட் பண்ண புட் ஆப்ஷனையும் அதுக்கு ஹெட்ஜாக வாங்கியிருந்த நம்ம பை ஆப்ஷன் அந்த ரெண்டு புட்டையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடும். க்ளோஸ் பண்ணி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிடும். ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிட்டு புதுசாக இருக்கிற க்ளோஸ் பை புட் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம முன்னாடியே இனிஷியேட் பண்ண அந்த அயன் கான்ட்ரில் இருக்கிற புட் ஆப்ஷனை மட்டும் க்ளோஸ் பண்ணி ப்ராஃபிட் புக்கிங் பண்ணிவிடுவோம். ஏன்னா புட் ஆப்ஷன் டீக்கே இருக்கும், கால் மட்டும் லாஸில் இருக்கும். ஸோ அந்த புட் ஆப்ஷனை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம புதுசாக எந்த ஸ்ட்ரைக் எடுக்க போகிறோம்னா 20,050. ஸோ இனிஷியலாக 19,900 இருந்தது, இப்போ 20,050. ஸோ ப்ரீவியஸாக என்ன மேக்ஸ் பெயின் லெவல் இருந்ததோ அதை நம்ம ஷார்ட் பண்ணுறோம் அண்ட் அதுலேருந்து ஒரு 100 பாயிண்ட் கீழே இருக்கிறத பை பண்ணி ஹெட்ஜாக மாற்றிக்கிறோம். ஸோ இந்த டைமில் என்ன ஆகும்னா ஸோ ஆப்வியஸ்லி நம்ம கொஞ்சம் ரோல் அப் பண்ணதுனால புட் ஆப்ஷனை கொஞ்சம் ரோல் அப் பண்ணதுனால ப்ரீமியம்ஸ் இதை விட பெட்டராகவே இருந்திருக்கும், முன்னாடி நம்ம ஷார்ட் பண்ணதை விட பெட்டராகவே இருந்திருக்கும். ஸோ அஸ் லாங் அஸ் இப்போ ஃபர்தராக மார்க்கெட் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா இந்த புட் ஆப்ஷன் இன்னுமே டிகே ஆகும். ஸோ இதுக்கப்புறமா இதை ஃபர்தராக எப்படி அட்ஜஸ்ட் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ இப்போ இன்கேஸ் ஃபர்தராக மார்க்கெட் இன்னும் மேலே போயிடுச்சு, ஸோ மேக்ஸ் பெயின் வந்து 20,150லேருந்து இப்போ 20,200 கிட்ட வந்துருச்சு அப்படின்னா விச் வாஸ் த இனிஷியல் ஸ்ட்ரைக், நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் ட்ரேட் எடுக்கும் போது ஷார்ட் பண்ண ஸ்ட்ரைக் லெவல் தான் 20,200. ஸோ ஆல்மோஸ்ட் அந்த லெவலுக்கு வந்துருச்சு. ஸோ நம்ம ஷார்ட் பண்ண ஓடிஎம் ஆப்ஷன்ஸ் இப்போ ஆல்மோஸ்ட் அட் மணி ஆப்ஷன்ஸ் அளவுக்கு ஆயிடுச்சு. ஸோ அந்த டைமில் ஸோ நம்ம இனிஷியலாக ஷார்ட் பண்ண அந்த ஸ்ட்ரைக் அளவுக்கு மேக்ஸ் பெயின் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா பெட்டர் வி ஹவ் டு புக் லாஸ். ஸோ நம்ம ரெண்டு கால் ஆப்ஷன் 20,200 ஷார்ட் பண்ணது ப்ளஸ் 20,300 பை பண்ணது அது ரெண்டுத்தையுமே நம்ம வி ஹவ் டு புக் த லாஸை புக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா புதுசாக 100 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்கிற ஸ்ட்ரைக்கை நம்ம ஷார்ட் பண்ணுவோம். ஸோ புதுசாக வந்துருக்க மேக்ஸ் பெயின் வந்து 20,200. ஸோ அதனால நியூ ஸ்ட்ரைக் நம்ம எதை ஷார்ட் பண்ணுவோம்னா 20,300யும் 20,400யும் 300 ஷார்ட் பண்ணிட்டு 400 பை பண்ணுவோம் ஃபார் ஹெட்ஜ். ஸோ இதுதான் நெக்ஸ்ட் ட்ரேட். ஸோ இதை விட நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் ஃபர்தர் கீப் ஆன் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போனால் கூட அட்ஜஸ்ட்மெண்ட் காஸ்ட் அதிகமாகும். ஸோ எப்பவுமே ரெண்டு அட்ஜஸ்ட்மெண்ட்டோட நிறுத்திக்கிறது தான் பெட்டர். பிகாஸ் நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா இன்கேஸ் மார்க்கெட் ட்ரெண்ட் ஆகிட்டே போச்சுன்னா நமக்கு லாஸ் அதிகமான ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ரெண்டு பர்டிகுலர் அட்ஜஸ்ட்மெண்ட்டோட நிறுத்திக்கும் போது மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் டைம்ஸ் மார்க்கெட் ரிவர்சல் அடிக்கும் போது நம்மளோட ஓவரால் இதுக்கு முன்னாடி ஏற்பட்ட அந்த லாஸ் வந்து இந்த புதுசாக இனிஷியேட் பண்ண ஸ்ட்ரைக்ல கவர் ஆகிடும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி ஹவ் டு டூ அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு பொசிஷன். ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் இனிஷியலாக ஷார்ட் பண்ண ஸ்ட்ரைக் லெவலுக்கு மேக்ஸ் பெயின் வந்துருச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த கால் ஆப்ஷன் இப்போ ஃபர்ஸ்ட் நீங்கள் ஷார்ட் பண்ண கால் ஆப்ஷனையும் ரெண்டுத்தையுமே நம்ம வந்து க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக ஒரு கால் லெக் கிரியேட் பண்ணுவோம். ஸோ 20,300 ஷார்ட்டும் அதுக்கப்புறம் ஒரு 100 பாயிண்ட்ஸ் தள்ளி இருக்கிற ஸ்ட்ரைக்கை நம்ம பை பண்ணிட்டு அதை நம்ம ரன் பண்ணுவோம் அன்டில் எக்ஸ்பைரி. ஸோ அன்டில் எக்ஸ்பைரி வரைக்கும் இந்த மேக்ஸ் பெயின் மாறவே இல்லைன்னா நம்ம ப்ராஃபிட் அந்த ஹோல் பொசிஷன் வந்து ப்ராஃபிட்டபிளாக முடியறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் ஓவரால் கான்செப்ட் ஃபார் மேக்ஸ் பெயின் தியரி. ஸோ மேக்ஸ் பெயின் தியரியே நான் ஓவராலாக இப்போ ஒரு ப்ரீஃபாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணோம்னா இட் இஸ் நத்திங் பட் ஒரு லெவல் இருக்கும், ஒரு ஸ்ட்ரைக் இருக்கும். அந்த பர்டிகுலர் ஸ்ட்ரைக்கில் தான் மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இருக்குது
அன்னைக்கு எக்ஸ்பைரி ஆகிறதுக்கு. ஸோ ஃபார் அன் எக்ஸாம்பிள் எனி இன்ஸ்ட்ருமெண்ட் எடுத்துக்கோங்க, நிஃப்டி, பேங்க் நிஃப்டி, எனி கைண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எடுத்துக்கோங்க. அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டோட ஓவரால் மேக்ஸ் பெயின் என்னென்னு பாருங்கள். அந்த மேக்ஸ் பெயினை நீங்கள் கூகுளில் போட்டாலே நிறைய ஃப்ரீ டூல்ஸ் வரும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி காமிச்சிடும் இதுதான் மேக்ஸ் பெயின் லெவல்ட்டு. ஸோ அந்த மேக்ஸ் பெயின் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா எக்ஸ்பைரி டே அன்னைக்கு அங்கே தான் பர்டிகுலர் இன்ஸ்ட்ருமெண்ட் க்ளோஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ நம்ம அதை பேஸ் பண்ணி நம்ம ஒரு இன்ட்ராடே பேசிஸில் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு ட்ரேட் பண்ணோன்னா நீங்கள் ஸ்பாட் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். ஸ்பாட் அண்ட் ஓவரால் மேக்ஸ் பெயினோட லெவல். ஸோ எப்பப்பெல்லாம் வந்து இந்த ஸ்பாட் சப்போஸ் மேக்ஸ் பெயின் வந்து 20,000 இருக்குது அப்படின்னா ஸ்பாட் வந்து 19,000 இருக்குது ஃபார் அன் எக்ஸாம்பிள் அப்படின்னா கீழே இருந்து மேலே போகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஸோ 19,000 டுவர்ட்ஸ் இந்த மேக்ஸ் பெயின் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படின்னா என்ன பண்ணலாம், நீங்கள் ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணலாம், இல்லை புட் ஆப்ஷனை ஷார்ட் பண்ணலாம். பேசிக்கலி மார்க்கெட் வந்து அப்வர்ட் மூமெண்டம், அப்வர்ட் சிக்னல் கொடுக்குதுன்னு அர்த்தம். அதேமாதிரி மேக்ஸ் பெயின் 20,000 இருக்குது, ஸ்பாட் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 21,000 இருக்குது, கொஞ்சம் மேலே இருக்குது எக்ஸாம்பிளுக்கு. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக ரிவர்சல் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, கீழே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அந்த டைமில் என்ன பண்ணலாம், ஒரு புட் ஆப்ஷனை வாங்கலாம், இல்லைனா கால் ஆப்ஷனை செல் பண்ணலாம். ஸோ இதை வந்து இன்ட்ராடே பேசிஸில் எக்ஸ்பைரி டே அன்னைக்கு நீங்கள் இந்த மாதிரி ட்ரேட் பண்ணலாம். ஸோ மேக்ஸ் பெயின் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஸ்பாட் எங்கே இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் பையோ இல்லை செல்லோ இல்லை கால் ஆப்ஷன் பை பண்ணுறதோ இல்லை புட் ஆப்ஷன் பை பண்ணுறதோ வச்சு பண்ணலாம். பொசிஷனலாக இருந்ததுன்னா நான் சொன்ன மாதிரி அயன் கான்ட்ராக்ட் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியை வச்சு நீங்கள் ரன் பண்ணுங்கள். 2 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்க்கு மேலே பண்ணாதீங்க. ஸோ நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ண அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கான்செப்ட்ஸை திருப்பி இன்னொரு வாட்டி 2-3 வாட்டி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். பட் ஓவராலாக வந்து ஒரு இண்டிகேட்டர் அது இதுன்னு எதுவுமே இல்லாமல் ஒரு சிம்பிளான ஒரு மேக்ஸ் பெயின் கான்செப்டை வச்சு தான் இந்த ஓவரால் ஆப்ஷன் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜியே டிஃபைன் ஆகிருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ராங் கான்செப்ட் தான். ஸோ இதை பற்றி நீங்கள் இன்னும் டீட்டெயிலாக படிக்க உங்களுக்கு ரொம்பவே புரியும். ஸோ இன்கேஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், நான் அட்ரஸ் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் யோர் டைம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.